ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து தியானிக்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீத பகுதி 71வது சங்கீதம் 20வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 71வது சங்கீதம் 20வது வசனம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பியும். ஆமென். இந்த வார்த்தை கொண்டு 17வது நாளாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பியும். தேவ சமூகத்துக்கு நேராய் வருகிற ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட்டு அவன் மறுரூபம் ஆக்கப்படுவான் என்கிற ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டு. நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நம்மை தேடி வந்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்தார். இப்போ ரட்சிப்பு கொடுத்த மாத்திரத்தில் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்தது அப்படின்னா, உயிர்ப்பிக்கப்பட்டது. நம்முடைய சரீரம் மாத்திரமல்ல, நம்முடைய உடை மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய மனதும் நாளுக்கு நாள் என்ன செய்யுதுன்னா புதிதாக்கப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போய் இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் வியாதிகளையும் பார்த்து சோர்ந்து இருக்கிற சமயத்தில் ஆண்டவருடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே பலப்படுத்தி அவனை திடப்படுத்தி அந்த மனுஷனுக்குள்ள பலனாய் மாறி அவனை உயிர்ப்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எலியா ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தின மனுஷன். நானும் ஒரு பாகால் தீர்க்கதரிசியிலும் 450 தோப்பு தீர்க்கதரிசியிலும் கொன்று போட்டு பெரிய ஒரு தேவன் தான் பெரியவர் என்பதை நிரூபித்து விட்டு அவர் எங்க போய் படுத்துட்டு இருக்கிறாருன்னா, சோர்ந்து போய் ஒரு குகைக்குள்ள போய் படுத்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், எலியாவே உனக்கு என்ன வேலை இங்க? நீ ஏன் இங்க படுத்திருக்கிற? ஆண்டவரே, இந்த எசபேல் என்கிறவள் உன்னுடைய தீர்க்கதரிசி எல்லாரையும் கொன்று போட்டான், நான் ஒருவன் மாத்திரம் என்ன பண்ணியிருக்கேன், மீந்திருக்கிறேன். ஆண்டவர் தட்டி எழுப்பி, நீ வா, வெளியே வா. அப்பவும் இறைச்சியும் கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டு 40 நாள் தேவனுடைய பலத்தினால அவன் ஓரை மட்டும் ஓடி போனான். அப்போ என்ன நடக்குது? ஆண்டவர் ஒரு மனுஷனை அந்த இடத்துல இருந்து தட்டி எழுப்பும் போது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. சோர்ந்து போய் படுத்திருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தட்டி என்ன செய்யறாருன்னா எழுப்புகிறார். நீ எழுந்துரு, இந்த இடத்த விட்டு என்ன பண்ணு, எழுந்துரு. நம்ம யோவான்ல கூட படிக்கிறோம்ல, உன் படுக்கையை விட்டு எழுந்துரு. எழுந்த உடனே என்ன செய்யுது? அந்த மனுஷனுக்குள்ள அந்த வியாதிகள் போகுது. அந்த மனுஷன் எழுந்து வீட்டுக்கு போகிறான். அப்போ தேவனாகிய கர்த்தருடைய கரம் இந்த வருஷத்தினுடைய இறுதியில நம்மை உயிர்ப்பிக்கிறதற்காக கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்து, நீ இருக்கிற இடத்துல இருந்து எழும்பு. என்ன பண்ணு? எழும்பு. கர்த்தருக்காக எழும்பு. தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்காக, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, தேவனுடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை வல்லமையாய் செய்ய இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்யுங்க? எழும்புங்க. ஆண்டவருடைய வசனம் அதுதான் சொல்லுகிறது. நான் உன்னை உயிர்ப்பிக்கும் போது என்ன நடக்குது? கட்டுகள் காணாம போகிறது, துன்பங்கள் இல்லை, வேதனை இல்லை. கர்த்தர் ஒரு மனுஷனை பலப்படுத்துற. நம்ம எசேக்கியேல்ல வாசித்தோம்ல, ஆண்டவருடைய வசனம் உரைக்கப்படும் போது உலர்ந்து போய் இழுக்கிற எலும்புகள் உயிர் பெற்று எழுகிறது. அவைகள் ஒன்று சேர்ந்து கொள்ளுகிறது, நரம்புகள் உருவாகிறது, சதைகள் உண்டாகிறது, மாம்சம் உருவாகிறது, அவைகள் ஒரு சேனையாக எழும்பி நிற்கிறது. ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தையில தேவனுடைய வல்லமை உண்டு. இந்த வார்த்தையானது நம்முடைய சரீரத்தை என்ன செய்யுதுன்னா உயிர்ப்பிக்கிறது. 17 நாட்களும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த வார்த்தையில நாம் தியானிக்கிறோமே, இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆழமா நீங்க ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்குமோ தெரியும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னோட கூட எவ்வளவு இடைப்படுகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் நம்ம 3 காரியத்தை நம்ம வேத புஸ்தகத்தை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் எதுக்கு உகந்ததா? ஜீவனுக்கு ஏதுவானது. இன்னைக்கு யாருக்கு பயந்து நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா, மனுஷனுக்கு அல்ல, மனுஷனுடைய வார்த்தைக்கு அல்ல, கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வருகிறோம். கர்த்தருக்கு பயந்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையில நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து, அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்கிற அந்த மனசாட்சி நமக்குள்ள இருக்கிறது. நீ எழுதி கொள்ளுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை தேவன் உயிர்ப்பிப்பார். யாருங்க உயிர்ப்பிப்பாரு?
கர்த்தருக்கு பயப்படாம ஒரு மனுஷன் துன்மார்க்கமா வாழ்றானா, அந்த மனுஷன் ஒரு நாளும் தன்னுடைய பாவத்தை விட்டு ஆண்டவர் உயிர்ப்பிக்க மாட்டார். அந்த மனுஷனுடைய அக்கிரமத்திலிருந்தும் அந்த மனுஷனுடைய தீவினிலிருந்து ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு? உயிர்ப்பிக்க மாட்டார். யாரை உயிர்ப்பிப்பார்? கர்த்தருக்கு எந்த ஒரு மனுஷன் பயப்படுகிறான், அந்த மனுஷன் தான் எங்க போகிறான் அப்படின்னா ஜீவனுக்கு போகிறான். ஆமே. நீங்க நம்மலாம் யாருக்கு பயப்படுறோம்? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு பயப்படுறோம்? மனுஷனுக்கு நம்ம என்ன செய்யல? பயப்படல. எந்த மனுஷனுக்கும் பயப்படல. எந்த மனுஷனுடைய அதிகார வார்த்தைக்கும் பயப்படல. சர்ச்சைக்கு வாங்கன்னு உங்களை மிரட்டியா என்ன பண்ணோம்? கூப்பிட்டு வந்தோம் இல்ல. எதுக்கு பயந்து வந்தீங்க? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கணும். இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுக்கிறோமே, இதுல இருக்கிற வார்த்தைக்கு நான் பயப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னோடு கூட பேசுறாரு. இந்த வார்த்தைக்கு நான் பயந்து செவி கொடுக்கும் போது தான் கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் என்பதை நம்ம விசுவாசித்து இருக்கணும். இந்த வார்த்தை எப்படி இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுதல் எங்க கொண்டு போகுதுன்னா ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் எப்படி இருக்கிறான்னா திருப்தி அடைந்து நிலைத்திருக்கிறான். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், என்னை கர்த்தர் ஜீவனுக்கு நேரம் நடத்துறேன், என்னை நிலைத்திருக்க பண்றாரு, என்னுடைய வேறு ஆழமாய் இருக்கிறது, நான் அசையாதிருப்பேன், நான் ஆழமாய் பற்றி இருப்பேன். நான் வெயில் காலத்திலும் உஷ்ண காலத்திலும் மிகுந்த கனிகள் என்ன செய்வேன்னா கொடுப்பேன். இன்றைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அதிகமாக விசுவாசிக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் போதிக்கணும். நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இரு. யாருக்கு பயப்படுங்க? எனக்கு பயப்படாதப்பா. இல்லை ஒருவேளை உங்க சொந்தக்காரர் அவருக்கு பயப்படணும், இவருக்கு இல்லை, யாருக்கும் பயப்படாத. ஒருத்தருக்கு பயப்படு. உன்னை எல்லா காலகட்டத்திலும் உன்னை சுமந்தவர், உன்னை தாயின் கருவிலிருந்து உன்னை பாதுகாத்தவர், நீ இம்மட்டுமாய் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்கும்படி உனக்கு உதவி செய்தவர், எத்தனையோ ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் எத்தனையோ ஜீவனுக்கு விரோதமான போராட்டங்களிலிருந்து உன்னை காப்பாற்றின அவருக்கு நீ பயந்து நடுங்கு. ஆமென். நீ நீதிமொழிகள் 14:27 வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்வீங்க என்று சொன்னார். நீதிமொழிகள் 14:27, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் என்ன கண்ணிக்கு தப்பலாம்? எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறவன், அவருடைய ஆலயத்தில் நடப்பட்டவன் என்று சொல்லி யார் ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனுக்கு என்ன உண்டாகிறது? கர்த்தருக்கு ஜீவ ஊற்று உண்டாகிறது. என்ன ஊற்று? ஜீவ ஊற்று. நான் தேவனுக்கு பயப்படுறேன்னா உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும். ஜீவனுக்கு ஏதுவானவர்கள் உன்னிடத்திலிருந்து புறப்படும். உயிர்ப்பித்தலுக்கு ஏதுவானவர்கள் உன்னிடத்திலிருந்து புறப்படும். அதனாலே அவன் மரண கண்ணிகளுக்கு நம்ம சொல்ல முடியும். எத்தனையோ விதத்துல அநேகர் சாட்சி சொல்லுகிறத நம்ம கேட்டிருக்கோம். இங்க இருக்கிற எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறீங்க, என்ன ஆண்டவர் ஒரு இமை பொழுதுல காப்பாற்றினார், என் பிள்ளைய எத்தனையோ மரண கண்ணிகளுக்கு இருந்து காப்பாற்றினார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஆமென். சங்கீதம் 128 நம்ம வாசிக்கிறோம்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் எப்படி இருக்கிறான்? நீ உலகத்தின் காரியத்துக்கு பயந்து உலகத்திற்கு வேஷத்தை தரித்து இந்த உலகத்தின் பார்வைக்கு செம்மையாய நடக்கிறத சொல்ல ஆண்டவர், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவன் தான் பாக்கியமானா இருக்க முடியும், அவன் தான் தேவனுக்குள்ளே உகந்தவனா இருக்க முடியும். ஆமென். உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒன்று நம்ம போதிக்கணும். நம்முடைய ஆலயத்தில் வருகிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் போதிக்கிற ஒரு காரியம், நீ கர்த்தருக்கு என்ன செய்ய? பயப்படுப்பா, மனுஷனுக்கு என்ன செய்யாத. ஆமென். நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அண்ணா இப்படி நினைக்காதீங்க அப்படின்னு. நான் இந்த பேச்சே என்ன பண்ண மாட்டேன்னா எடுக்கவே மாட்டேன். ஒன்று, நீ அண்ணன் கண்ணை மறைக்கலாம், நம்முடைய தலைமை போதகர் கண்ணை மறைக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட ஊழியக்காரருடைய கண்ணுங்களையும் மறைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்ணை யாராலையும் மறைக்கவும் முடியாது, மூடவும் முடியாது. அவருக்கு பயந்து நடங்கு. அவர் தான் உன்னை இம்மட்டும் மரண கண்ணிகளுக்கு தப்பி வைத்தார். எத்தனை போராட்டம் இருந்தது, எத்தனை சூழ்நிலை வந்தது, எத்தனை வியாதி இருந்தது, எத்தனையோ சமயம் ஹாஸ்பிட்டல் இருந்து நம்ம கதறி கொண்டிருந்த சமயத்துல எல்லாம் யார் நம்மை காப்பாற்றினதுன்னா கர்த்தர். அவர் தான் அந்த மரண கண்ணிக்கு காப்பாற்றினார். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு மாதிரி வேஷம் போடுறாங்கண்ணா, உங்ககிட்ட ஒரு பொய் சொல்றாங்க, நீங்க தான் அவங்களை என்ன பண்றீங்க, நம்புறீங்க. நான் சிம்பிளா அவங்கள்ட்ட சொல்லுவேன், நான் எல்லாரையும் நம்புறேன், நான் எல்லார்கிட்டையும் அன்பு வச்சிருக்கிறேன். யார் என்கிட்ட போய் சொன்னாலும் எனக்கு எந்த விதத்துலேயும் ஒரு பைசா நஷ்டமும் இல்லை, என்னுடைய ஆத்மாவுக்கும் அது நஷ்டம் கிடையாது. நான் சொல்றது கரெக்டு தானே? எனக்கு எதான நஷ்டமா? அது எனக்கு எதான நஷ்டமா? தம்பியை நம்புறேன் ரொம்ப,
அவன் எனக்கு மறைவா ஏதோ என்கிட்ட போய் சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறான், அதனால எனக்கு எதனா நஷ்டமா? இல்லை. அவனை போயிட்டு அவன் செல்லை எடுத்து அவனை நான் நோண்டி பார்த்து எனக்கு அது தேவையில்லாத. நான் ஒன்றும் போதிக்கிறேன், நீ கர்த்தருக்கு பயப்படுப்பா. இந்த பயம் உன்னை உயர்த்தும். மரண கண்ணிகளுக்கு இருந்து கர்த்தர் உன்னை காப்பாத்தினார்ல, இன்னி வரைக்கும் உன்னை போயிட்டு வரும்படி கர்த்தர் உதவி செஞ்சார்ல, இம்மட்டும் ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் தந்தார்ல, அவருக்கு பயந்து நடங்கு. அண்ணன் உங்க பின்னாடியே கேமரா எடுத்துட்டு எல்லா பக்கமும் இல்லை அண்ணனோ இல்லை உங்களை பெற்ற தகப்பனோ தாயோ உங்க பின்னாடி வர முடியாது. கவனிங்க, என்ன உங்க பின்னாடி வர முடியுமா? முடியாது. நீங்க ஸ்கூலுக்கு எங்க போறீங்க பார்க்க முடியுமா? பஸ்ல தொங்கின்னு வரீங்களா பார்க்க முடியுமா? முடியாது. பைக்கில் வீலிங் பண்றீங்களா பார்க்க முடியாது. வேற எங்கெங்க எந்தெந்த பசங்க கூட சேர்ந்து சுத்துறீங்க, அப்பாவும் அம்மாவும் பின்னாடியே சுத்த முடியுமா? முடியாது. ஆனா ஒருத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. யார் அவர்? நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவாய் இந்த உலகத்துல எந்த மனுஷனும் பொய் சொல்ல முடியாது. ஈஸியா அண்ணன் என்ன பண்ணலாம்? ஏமாத்தலாம். அண்ணனை ஏமாத்துறதுனால எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், எனக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. அதனுடைய கனிய, அதனுடைய விளைவை நீங்க தான் என்ன செய்வீங்க? புசிப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34வது சங்கீதம் 11வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் போது 34:11 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 34:11 பிள்ளைகளே என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. யாருக்கு பயப்படுறத அவர் போதிக்கிறார்னா, கர்த்தருக்கு பயப்படுறதுல உங்களுக்கு என்ன செய்யறேன்? போதிங்க, போதிங்க. ஒவ்வொரு நாளும் நான் பெரிய ஆளு, எனக்கு பயப்படு, இல்ல அவருக்கு பயப்படு, இப்படி பயப்படு, அப்படிலாம் சொல்லி கொடுங்க. உங்க பிள்ளைங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுப்பா, அவர் உன்னை நடத்துவார். நான் நடத்துவேன்னு நீ நம்பாத. இல்லை நான் உனக்கு வீடு கட்டி வைப்பேன், நான் உனக்கு பைக் வாங்கி தருவேன், நான் உனக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், யாரையும் என்ன பண்ணாத, நம்பாத. கர்த்தர்கிட்ட கேளு. என் பிள்ளை கூட நான் அதான் சொல்லுவேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஃபோன் பண்ணி, அப்பா அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்பா ட்ரெஸ் வாங்கணும்ப்பா, காசு என்ன பண்ணு அமுச்சு விடுப்பா. ஏசப்பா கிட்ட கேளுமா, ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? தருவாங்க. இப்போ நான் இப்போ இல்லை 2 வருஷமாவே நான் சொல்லி கொடுக்குற ஒரே காரியம், எதை கேட்டாலும் ஏசப்பா கிட்ட கேளு, தருவாங்க. ஏசப்பா ஒன்று பார்க்குறாங்க. மறைஞ்சு போய் நாங்கள் எதனா ஒன்று சொன்னோன்னா அந்த டோர்கிட்ட போய் மறைஞ்சு எந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஃபோன் பார்க்குறதுனா நாங்கள் இப்போ எங்கள் எதிர்க்கு திட்டுவோன்னு சொல்லி அந்த பக்கத்தில் போய் என்ன பண்ணக்கூடாது, ஒளிஞ்சு பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு என்ன பண்ணு, ஏசப்பா ஒன்று பார்க்குறாங்க, அடிப்பாங்க, சொல்லி வளர்க்குறோம். ஏன்? இந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும், ஏசப்பா கிட்ட கேட்டால் ஆண்டவர் தருவார். அப்போ ஏசப்பாவுக்கு மறைவானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்பா அம்மாவை கூட ஏமாத்தலாம், ஏசப்பா என்ன பண்ண முடியாது. இதை சொல்லி சொல்லி கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல். நீதிமொழிகள் 10:27 வாசித்து பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிற நீதிமொழிகள் 10:27 என்ன பண்ணுதான்? ஆயுசு நாட்களை பெருக பண்ணுதாங்க. உன் பூமியில வாழ்நாட்கள் நீடித்திருக்கணுமா, நீ நன்மையினால் நிரப்பப்படணுமா, உங்க வீட்டில் பாக்கியமும் நன்மை உண்டா இருக்கணுமா, உன் கையின் பிரயாசங்கள் நீங்க சாப்பிடணுமா, ஒருவருக்கு நீங்க பயந்து நடங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கைய திரும்பவும் உயிர்ப்பிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் உயிர்ப்பிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவனாக, கர்த்தருடைய ஆலயத்தில் கனி கொடுக்கிறவனாக, கர்த்தருடைய ஆலயத்தில் விலையேற பெற்றவனாக, கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு மிகுந்த பொறுப்பை வாங்கி அதை செய்து முடிக்கிறவனாக கர்த்தர் மாற்றுவார். மனுஷனுக்கு ஏத்தது போல ஆள் இருந்தா ஒரு வேலை, ஆள் இல்லாதனா வேணாங்க. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம என்ன ஆலயத்தில் வேலை செய்கிறோம், யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம என்ன வேலை செய்கிறோன்றத கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையா, கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை பிறக்கிறது, கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வார்த்தையின் பிரதி உத்தரம் எப்படி போய் முடிகிறது, கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்குது. எந்த விஷயத்துக்குமே எவ்வளோ பெரிய என்கிட்ட விஷயம் வந்தாலும் நான் சிம்பிளாக சொல்லுவேன், யார் எதை பண்ணாலும் கர்த்தர் பார்க்குறாரு, அவர் செய்வார், விடுங்க. அதை போய் நம்ம தீர விசாரித்து அதுக்கு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதை நம்ம ஒரே நாளில் நியாய தீர்ப்பு பண்ணுன்ற அந்த கதையை விட்டுட்டு ஒரே வார்த்தை, கர்த்தர் பார்க்குறாருப்பா. உன்னை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இப்போ நான் சாதிச்சு, நான் நீதிமானு, நான் உண்மையானவன், நான் நிரபராதி, நான் அப்படி இப்படின்னு சொல்லி நீ சாதிக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் என்ன பண்ண போகிறதில்ல, நடக்க போகிறதில்ல. உன்னை உண்டாக்கினவன் மேலே இருந்து என்ன செய்கிறார்னா
நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமை செக் பண்றாரு. 22:12 வாசிங்க. உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது என்ன செய்யறேன் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சோதனை வச்சிருக்கிறாரு, செக் பண்றாரு பாருங்க. நீ கர்த்தருக்கு பயப்படுறியா பயப்படலையா? ஆண்டவர் என்ன சொன்னார் ஆபிரகாம் கிட்ட, நீ அதிகாலமே எழுந்து நான் உனக்கு காண்பிக்கிற மலைக்கு போய் உன் சுதனும் ஏக புத்திரனும் ஆகிய ஈசாக்கு என்ன செய், பலியிடு. இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானா பயப்படலையா? ஆண்டவர் பலியிட விட்டாரா ஈசாக்க? இல்ல. ஆனா ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து கழுதை மேல மகனை ஏற்றிக்கொண்டு விறகு ஏற்றிக்கிட்டு பலி சிலத்தை கத்தி ஏற்றிட்டு எல்லாமே கூட கூட்டு வேலைக்காரங்களை கூட கூட்டு போய் 3 நாள் பிரயாணம் போகிறார். ஆண்டவர் குறிக்கப்பட்ட மலைக்கு வந்துட்டார். கீழே வேலைக்காரங்களை நிறுத்துறாரு. மேல மலைக்கு மேலேயும் போகிறார். விறகுகள் அடுக்கிறாரு. தன் மகனையும் கட்டி அந்த விறகுகள் மேல படுக்க வைக்கிறாரு. கத்தியும் தூக்குறாரு. வெட்டுகிற வரைக்கும் சத்தம் கேட்கல. கத்தியை தூக்கி கீழே இறக்கும் போது தான் சவுண்டு கேட்குது. ஆபிரகாமே பிள்ளையாண்டா மேல உன் கைய ஏன் அப்படின்னா, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுறவன்றத நான் அறிந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவர் ஈசாக்க உயிர்ப்பித்து தான் கொண்டு வந்தார். ஈசாக்க மரணித்து என்ன செய்யலன்னா மலையிலிருந்து கீழே இறக்கல. ஈசாக்கு உயிர் பெற்றுதான் என்ன செஞ்சாரு வந்தார். ஈசாக்கு ஒப்பனையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில அடிக்கப்பட்டு 3வது நாள் உயிரோடு தான் எழுந்தார். அவர் மரணித்து செத்து போனவராக இல்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய கல்லறை திறக்கப்பட்டதா இருக்கிறது. எங்க இருக்கு? எருசலேம்ல இன்னைக்கு திறந்திருக்கு. எத்தனையோ பேர் எருசலேம் போய் பயணம் போய் பார்த்துட்டு வராங்க பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய கல்லறை திறந்திருக்கு. அங்க சரீரம் இல்லை, ஆண்டவர் உயிரோடு கூட சதா காலங்களில் நம்மோடு கூட ஜீவிக்கிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுப்பா, அந்த பயம் உன்னை உயர்த்தும். கர்த்தர் எல்லா நேரத்திலும் நமக்கு ஒரு செக் பண்ணுவார், நம்மளை சோதிப்பார். இந்த வார்த்தையை நீ கேட்குறியா கேட்கலையா டெஸ்ட் வச்சு பார்ப்பார். ஆபிரகாமுக்கு வச்சது போல பெரிய டெஸ்ட் எல்லாம் நமக்கு என்ன செய்யல வைக்கல. ஆனா ஒரு சின்ன டெஸ்ட் என்ன பண்றாருன்னா வைக்கிறார். யோபை குறித்து ஆண்டவரே சொல்றாரு, நீதிமானும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் யாரு? யோபு. நீதிமான் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன். ஆனா அந்த மனுஷனுக்கு எவ்வளவோ போராட்டம் வந்தது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால அவன் ஒரு வார்த்தை கூட யோபு அவர் வாயை திறந்து என்ன பண்ணலன்னா பேசவே இல்லை. ஒரு வார்த்தை பதறி பேசல, ஒரு வார்த்தை ஆண்டவரை குறை சொல்லவும் இல்லை. அவங்க மனைவி பேசும்போது அப்படிலாம் பேசக்கூடாதுமா, நீ அமைதியா இரு, கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, நான் எப்படி வாழ்ந்தேன், நான் எவ்வளவு கர்த்தருக்கு பயந்தேன், நான் எவ்வளவு கர்த்தருக்குள்ள உண்மையா இருந்தேன், கர்த்தர் என்னை பார்த்தாரு. அதனால ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா கைவிட மாட்டார். நீங்க நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான வார்த்தை வெளியே வரணும். நான் எப்படி கர்த்தருக்கு பயந்தேன்னு ஆண்டவருக்கு தெரியும், அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த வேத புஸ்தகத்தை நான் எப்படி பயப்படுறேன் எனக்கு தெரியும். உங்க மனசாட்சி தாங்க உங்களை நியாயம் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் வேற எங்க இருந்தோ ஒருத்தர் வந்து நமக்கு நியாயம் இல்லை. உங்க கையில இருக்கலாம் வேத புஸ்தகம். எத்தனை பேர் கையில இருக்கு? எடுங்க, பைபிளை கொஞ்சம் கையில எடுங்க. இந்த வேத புஸ்தகம் தான் உங்களை என்ன நியாயம் இருக்கும். இந்த வசனத்தை கேட்கிறோம், நம்ம இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி இன்னைக்கு நம்ம மனம் திரும்பினாலும் இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு ஒருவேளை இந்த நிமிஷத்துல இருந்து நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை நம்ம உயிர்ப்பிப்பா. நீங்க லூக்கால வாசித்து பார்க்கலாம். லூக்கா 23:39 வாசித்தீங்கன்னா அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 2 கல்லர்களும் என்ன செய்தாங்கன்னா அறையப்பட்டிருந்தாங்க. லூக்கா 23:39 23:39மா அங்க அண்டி சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவர் மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்து. ஆமா, 2 பேருமே குற்றவாளி தான். ஆனா ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் ஆண்டவரை திட்டுறான், ஆனா இன்னொருத்தன் சொல்றான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டதான் தேவனுக்கு என்ன பண்ணல பயப்படலையா? அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாச்சுன்னா, ஏன் நம்ம கூட ஒருத்தர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு, அவர் உண்மையான தேவன், அவருக்கு நம்ம பயப்படணும், அவருக்கு நம்ம பயந்து நடக்கணும். அந்த எண்ணம் அவனுடைய இருதயத்துல வந்தது.
அப்போ என்ன நடக்குது? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்று நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் இப்படி ராஜ்யத்தில் வரும்போது, பாருங்களேன், கடைசி நிமிஷத்துல ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறான். அந்த மனுஷன் ஆண்டவர் நினைச்சிருந்தா, சரிப்பா நான் நினைக்கிறேன், சரிப்பா பார்க்கலாம், நான் உங்களுடைய வருகையில் என்ன பண்றேன், யோசித்து பார்த்து ஒன்று என்ன பண்றேன், எழுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த மனுஷன் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, நீ கர்த்தருக்கு பயப்பட மாட்டியா, அந்த வார்த்தை என்ன நடந்தது? 43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே. ஆமே, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் கடைசி நிமிஷத்திலும் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு கூட இருக்க முடியும். எந்த நிமிஷம்? 3 பேரும், ஆண்டவரும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறாரு, அந்த 2 குற்றவாளிகள் என்ன செய்ய போறாங்க? மறிக்க தான் போகிறாங்க. ஆனா கடைசி நேரத்தில் அந்த குற்றவாளி கர்த்தருக்கு பயந்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன நினைங்கப்பான்னு சொல்ற அந்த மாத்திரத்துல ஆண்டவர் உடனே, இன்னைக்கு பரதேசியில் என்ன பண்ற, உனக்கு ஒரு இடம் கொடுத்துட்டேன்ப்பா, நீ பரதேசிக்கு வா, இந்த நிமிஷம் நீ பயந்தல்ல, நீ வா. இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தேவனுடைய வார்த்தைக்கு எந்த ஒரு மனுஷன் பயந்து நடக்கிறானோ, உலகத்தில் இருக்கிற மனுஷன் பார்ப்பாங்க, நீங்க சபைக்கு போறீங்களே, என்ன கடவுளுக்கு பயப்படுறீங்க, என்ன தேவனுடைய வார்த்தையை இத்தனை வருஷமா கேட்கறீங்களே, எவ்வளவு பயந்து நடங்குறீங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எத்தனை முறை நம்ம செவி கொடுத்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மனுஷன் என்ன செய்வாங்க? கேட்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. ஆனா இன்றைக்கு நம் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். 2வது நம்ம ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயின் நிருபம் 4வது அதிகாரம் 7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்த நாளில் எனக்கு தந்தருளுவார். அவர் சொல்ல, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தருளுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் வேலையாளாகிய தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை என்ன பண்ண, முடிச்சிட்டேன். இதை முடிச்ச உடனே எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா, என்ன கொடுத்தாரு? நீதியின் கிரீடம் எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நீதியின் கிரீடம் எதற்கு ஒப்பன? கர்த்தருடைய உயிர்ப்பிப்புக்கு ஒப்பன. நீதியின் கிரீடம்னா என்ன? நம்முடைய பரலோகத்துல கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து பரலோக ராஜ்யத்துல நமக்கு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் தருவார். நீங்க எழுதி கொள்ளுங்க, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறவர்களை தேவன் உயிர்ப்பிப்பார். ஆமே, உலகத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கையில வேணா நான் எப்படி வேணா ஓடுவேன், ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிப்பாரு, ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் ஜீவ கிரீடத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு, பரலோகத்துல வாப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை அழைப்பாரு அப்படின்னு மட்டும் நம்ம கனவு காணக்கூடாது. அதனாலதான் அவர் சொல்லி கொடுக்குற, நல்ல போராட்டத்தை என்ன பண்ணு, சத்தமா சொல்லுங்க, போராடு. அந்த போராட்டம் தான் உன்னை எங்க கொண்டு போய் முடிக்கனா, ஜீவனுக்கு கொண்டு போம். நீதியின் கிரீடத்தை அந்த போராட்டம் தான் என்ன பண்ணும், தரும். எழுதிட்டீங்களா? நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா உயிர்ப்பிப்பார். ஆமே. அப்போ வேதம் சொல்லுகிறது, இது நல்ல போராட்டத்தை போராட அந்த ஓட்டத்தை முடிக்க நம்ம கத்துக்கொள்ளணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா ஓடக்கூடாது. மனம் போன போகிறதுல என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. இல்லை கவனிங்க, இப்போ ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. ஸ்கூல்லலாம் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. இந்த ஓட்டப்பந்தயத்தில் எல்லாருக்கும் கோடு கழிச்சு எல்லாரும் லைனாக நிற்க வச்சு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா லைன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எதில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? லைன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த லைனில் என்ன பண்ணோம், நீ ஓடி அந்த முடிவை என்ன பண்ணோம், அடையணும்ப்பா அப்படின்னு. நீங்கள் எல்லாம் நிற்கிறீங்க. நீங்கள் எல்லாம் நின்று அவங்க ரெடி ஸ்டார்ட்னு சொல்கிறதுக்குள்ள நீங்கள் புறப்பட்டு ஓடினா நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? உங்களுக்கு அந்த ப்ரைஸை கோப்பையை கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவங்க இன்னும் ஸ்டார்ட்னு பண்ணல, சொல்லலை. சரி ஸ்டார்ட்னு சொல்லியாச்சு, நம்ம ரைட்டில் லெஃப்டில் பூந்து எல்லாரையும் கீழே தள்ளிட்டு ஓடினா நம்ம முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு கீழே தள்ளிட்டு ஓடினா கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சரி ஸ்டார்ட்னு சொன்ன உடனே அப்படியே ரிவர்ஸ் திரும்பி இப்படி ஓடினா கொடுத்துருவாங்களா? அப்போ அந்த பந்தயத்துக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. என்ன இருக்கு? 3 ட்ராக்ல தான் என்ன பண்ணோம், ஓடணும்,
பக்கத்தில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கரெக்டாக போய் அந்த இடத்துல முடிக்கணும். இதெல்லாம் ஒரு ஒழுங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்ட்னு சொன்னோடனே தான் என்ன பண்ணணும் போகணும். இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண ஒரு கோப்பைக்கே இவ்வளவு ஒரு ரூல்ஸை உலகம் வச்சிருக்கு. ஆமே. அப்போ ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனில் நம்ம உயிர்ப்பிப்பேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு கண்டிஷனை வச்சிருப்பாரு. உங்கள் ஓட்டத்தை நீ ஒழுங்கா என்ன செய்யணும்னா ஓடணும். நம்ம ஓட்டத்தை ஒழுங்காக ஓடி முடிக்க முடியாமல் ஆண்டவர் நம்மளை உயிரோடு எழுப்புவார் எழுப்புவார் எழுப்புவார்னு நாங்களும் பல பேரை அடக்க ஆராதனை பண்ணுறோம். எத்தனை பேர் எழுப்புவாரோ எத்தனை பேர் எழுப்ப மாட்டாரோ அது ஆண்டவருக்கு மட்டும் தான் என்ன பண்ணோம் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 24 நீங்க வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 20:24 வாசித்தீங்கன்னா, எடுத்துட்டீங்களா? 20:24 ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே என்ன பண்றேன் விரும்புகிறேன் சொல்றாரு பாருங்க. நான் என் பிராணனை பத்திலாம் நான் என்ன செய்யல, கவலைப்படலை. ஒன்றை குறித்து நான் கவலைப்படல, என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கணும். ஆமே. இவருக்கு என்ன நடந்தது? முன்னாடி இருக்கிற வசனம் சொல்லுது, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்துல வாசித்தீங்கன்னா 19 வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யோதருடைய தீமையான யோசனைலாம் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை என்ன பண்ணேன், சேவித்தேன். அப்போ இது எல்லாத்துலயும் ஒரு உபத்திரம், கண்ணீர், பாடு, யூதர்களுடைய பிரச்சனை, அடி, எல்லாம் மரண கட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இவர் என்ன சொல்றாருன்னா, இதை ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் பிராணனை நான் அருமையாக என்ன பண்ண மாட்டேன், என்ன மாட்டேன், எனக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஓட்டத்துல நான் சந்தோஷமா ஓடி முடிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமே. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுவோம், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எதை நோக்கி ஓடுறோம்? லக்கை நோக்கி. ஆண்டவர் அங்க நின்று கூப்பிடுறாரு, நீ இந்த ஓட்டத்தை முடிச்சிட்டு நீ பொறுமையா வந்து சேருப்பா, நான் உன்னை உயிர்ப்பிக்க நான் என்னுடைய கையில ஜீவ கிரீடத்தை உனக்கு வச்சிருக்கிறேன். இந்த ஓட்டத்தை நீ சரியாக ஓடி முடிக்கணும். நீ சந்தோஷமாக ஒரு பெரிய வெற்றி பெறுவோம் என்று என்ன செய்யணும்னா ஓடி முடிக்கணும். இந்த பந்தயத்துக்கு ஓடுகிற எல்லாரையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாங்க, அவங்க நிச்சயம் இல்லாதவங்களாம் ஓட மாட்டாங்களாம். ஆமே. இப்போ நிறைய பந்தயம் நடக்குது, கார் ரேஸு, பைக் ரேஸு, அப்புறம் ரன்னிங் ரேஸு, எத்தனையோ சைக்கிள் ரேஸ் எல்லாமே நடக்குது. இப்போ அதில் கலந்து கொள்ளுகிறவங்க எல்லாருமே சும்மா போய் ஓட்டுவோம் நம்மளும் அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஓட மாட்டாங்க. அவங்க எதை நினச்சி போகிறாங்க, நிச்சயமா அங்கே வைக்கப்பட்டிருக்கிற பரிசை நான் என்ன செய்வேன், பெற்றுக்கொள்வேன். நான் அந்த பரிசை எப்படியாகிலும் அடையணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாரும் பங்கெடுக்கிறாங்க. அந்த போட்டியில் பங்கெடுக்கிறவங்க எல்லாரும் அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்வேன். அதனால தான் பவுல் சொல்லுகிறேன், நான் நிச்சயம் இல்லாதவனாய் நான் ஓடல, நான் ஒரு நிச்சயத்தோடு ஓடுறேன். என் தேவன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தை நான் ஒரு நாள் பெறுவேன், கர்த்தரனை உயிர்ப்பிப்பார் என்கிற அந்த நிச்சயத்தோடு நான் தேவனுக்குள்ள சந்தோஷமா ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆமே. நீங்க எபிரேயர்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, எல்லாம் சேர்ந்து படிக்கலாமே, விசுவாசத்தை துவக்கிறவரும், எபிரேயர் 12:1, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு என்ன செய்றேன், ஓடுறேன். யாரை நோக்கி ஓடுறேன்? இயேசுவை நோக்கி. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நிறைய பிரச்சனைகள் வருது. ஆமே. நிறைய ஸ்பீட் பிரேக் என்ன பண்ணுது, வருது. இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஸ்பீட் பிரேக்கை பார்த்தோன்னா ஸ்லோ பண்ணல, அந்த ஸ்பீட் பிரேக்கை பார்த்த உடனே என் வண்டி இது மேலே என்ன பண்ணாது,
ஏறாது, ஏறி இறங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் பிரேக்குக்கு முன்னாடியே வண்டியை ஆஃப் பண்ணி சாவியும் என்ன பண்ணும், சைட் லாக் பண்ணி சாவி எடுத்து முடிஞ்சா அதுக்கு ஒரு கவரையும் போட்டுட்டு நிறுத்திட்டு வந்துடுறோம். என்னப்பா பிரச்சனை? ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக் இருக்கு, அதை என்ன பண்ண முடியல. ஸ்பீட் பிரேக் வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஸ்பீட் பிரேக் எதற்கு? ஸ்லோவாக போகிறதுக்கு. ரெண்டாவது உங்கள் வாகனத்தினுடைய திறனை செக் பண்ணுறதுக்கு. மூணாவது இந்த ஸ்பீட் பிரேக்லாம் இருந்தால் தான் சாலையில் நீங்கள் ஒழுங்கு என்ன பண்ண முடியும். ஆமாம், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம இந்தியாவில் ஒருத்தன் வண்டி ஓட்ட பழகிட்டான் அப்படின்னா அவன் உலகத்தில் எந்த மூலையில் வேணா என்ன பண்ணலாம். ஆமாம், ஒரு ஐயா சொல்லியிருந்தார், இந்தியாவில் மட்டும் ஒருத்தன் பைக் ஓட்டவோ கார் ஓட்டவோ கற்றுக்கிட்டான் அப்படின்னா அவன் வந்து உலகத்தில் எங்கே வேணா என்ன பண்ணிடலாமா, வண்டி ஓட்டிடலாமா. ஏன்னா அவனுக்கு ஹை ஜம்ப்லேருந்து லோ ஜம்ப்பு, எங்கெங்கே எகிரணும், எங்கே எழுந்துக்கணும், எங்கே எகிரணும் எல்லாமே என்ன பண்ணும் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஓட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா இயேசுவை நோக்கி நீ ஓடுப்பான். ஸ்பீட் பிரேக் வந்தவொடனே நிறுத்தி ஆஃப் பண்ணிட்டு வண்டியே லாக் பண்ணிட்டு என்ன பண்ணாத. ஒரு பள்ளம் வருதுன்னா அந்த பள்ளத்துலேருந்து நிச்சயம் நீ மேட்டுக்கு போகவே மாட்டியா. போகும், கர்த்தர் ஓட வைப்பாரு. இந்த பள்ளத்திலேயே வண்டி விட்டுட்டு என் வண்டி வந்து அந்த மேட்டில் என்ன பண்ணாது, ஏறாது நீ நினைக்காத. கர்த்தர் ஏற வைப்பார். இயேசுவை நோக்கி உன் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:5 வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 2:5 வாசிங்க. ஸ்தோத்திரம். சட்டத்தின்படி பண்ணாவிட்டாலும் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பலனிடுகிறவன் பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணலன்னா அவனுக்கு என்ன கிடையாதுன்னா கிஃப்ட் கிடையாது. ஆமே, என்ன கிடையாது? முடி சூட்டப்படாதுன்னா என்ன முடி சூட்டுறது? ஒரு பெரிய ஒரு ரிப்பன் மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்கு போடுவாங்க, தலையில் ஒரு கிரீடம் மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்க. அதுக்காக நீ மல்யுத்தம்னா என்ன, குத்து சண்டை. இப்போ குத்து சண்டை நடக்குதுன்ட்டு இஷ்டத்துக்கு யாரை வேணா போய் குத்த முடியுமா? குத்துனா உனக்கு ப்ரைஸ் குத்துருவாங்களா? போலீஸில் தான் கொண்டு போய் பிடிச்சி கொடுப்பாங்க. அப்போ அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது, எங்கே குத்தணும், எப்படி குத்தணும். அது நடத்துகிற அந்த ரெஃப்ரி என்ன பண்ணுவார், சொல்லுவார் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே தான் ஆரம்பிக்கணும். அவர் ஸ்டாப்னு சொல்லிட்டா குத்த சொன்னால் எங்கே வேணா என்ன பண்ணுறது, குத்திட்டே இருந்தேன்னா அந்த போட்டியிலேருந்தே ஒன்று வெளியே அமைச்சிருவாங்க. இப்போ ஆண்டவர் ஓட சொன்னார்னு ஏன் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ணுறது கூடாது, தாறு மாறம் ஓடிட்டு அப்புறம் என்ன கத்த கை விட்டுறாரு ஐயோ ஆமான்னு என்ன பண்ணக்கூடாது, கத்தக்கூடாது. எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் ஓடணும். அடிக்கடி சொல்லுவேன், அடுத்தவங்க ட்ராக்கை பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. என்றைக்குமே நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். நம்முடைய ஆசை கனவெல்லாம் நம்ம மேலே இருக்கிறவங்க தான் என்ன செய்கிறோம், அவங்களுக்கு பற்றியா அவ்வளோ பெரிய வீடு இருக்குது, நமக்கு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் அப்படி கீழே பாருங்கள், எத்தனையோ பேர் ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க. நமக்கு கர்த்தர் இந்த வீடை கொடுத்தாரு, அதுக்காக நன்றியப்பா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உண்மையாக சொல்கிறீங்க? நான் எப்பவுமே அப்படி தான் நினைப்பேன். எனக்கு மேலே இருக்கிற ஊழியக்காரை பார்த்து அவர் பற்றியா BMW காரில் போகிறாரு, அவர் அந்த கார் இல்லைங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க இன்றைக்கி சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க நடந்து போய் ஊழியம் செய்கிறாங்க. எத்தனையோ பேர் காடுகளில் ஊழியம் செய்கிறாங்க. எத்தனையோ பேர் மலைகளில் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு நல்ல சாப்பாடு இல்லாமல் ஊழியம் செய்கிறாங்க. நல்ல ட்ரெஸ் இல்லாமல் ஊழியம் செய்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். நல்ல ஒரு பைக்கு கொடுத்தாரு, 3 வேளையும் குறைவில்லாமல் ஆகாரத்தை கொடுத்தாரு, ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு, எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. அவங்கள விட நான் மேலான. நம்ம என்ன பழகிட்டோம் அப்படின்னா மேலேயே பார்த்து பழகிட்டோம். அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்மளால என்ன பண்ண முடியல. இல்லைங்க, உங்களை விட ஒரு படிக்கல குனிஞ்சு பாருங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் 3 வேளை திருப்தியான சாப்பாடு கிடையாது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம இங்கேயே குளிருதுன்றோமே, எத்தனையோ பேர் ரோட்டோரத்துலாம் படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குளிர் தெரியாதா? அவங்களுக்கு கொசு கிடைக்காதா? இல்லை அவங்களுக்கு பலவீனம் வராதா? அவங்களுக்கு சோறு வராதா? அடிக்கடிக்கு தான் சொல்லுவேன், நம்ம பிள்ளைங்களை எத்தனையோ போட்டு கவர் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்படி போட்டு கவர் பண்ணாலுமே மாதத்தில் பாதி நாள் எங்கே கூப்பிட்டு போயிடுறோம். எத்தனையோ பிள்ளைங்கள ஒரு கவர் பண்ணுறதில்ல, அப்படியே என்ன பண்ணுறாங்க, விட்டுறாங்க. அந்த பனி மழை குளிர் வெயில் எல்லாத்தையும் பார்த்து அந்த குழந்தைங்களுடைய உடம்பே வந்து ஸ்ட்ராங்காக மாறிடுது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம ஓடும்போது நம்ம உயிர்ப்பிக்கப்படும். 3வது நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 13:17.
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. ஆமென். இப்போ மூணாவது எழுதிங்க, உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கும் போது தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். என்ன சொன்ன? உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கும் போது தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். யார் உங்களை நடத்துறது? சத்தியத்துல நான், மாஸ்டர், ஊழியக்காரங்க, தேவனுடைய வசனம், ஆண்டவர், இந்த வார்த்தை. இதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு மனுஷன் கீழ்ப்படியணும். இவங்க எதுக்கு உத்தரவாதம் பண்றாங்க அப்படின்னா, உங்கள் ஆத்மாவுக்கு அவங்க உத்தரவாதம் பண்றாங்க. ஆமென். உங்க ஆத்மா சோர்ந்து போக கூடாது, உங்க ஆத்மா பாவத்துக்கு நேராக போகக்கூடாது, உங்க ஆத்மா எதையோ ஒன்றத்தை விரும்பி உங்க மனம் போன போக்குக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனான உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணி உங்களுக்கு ஜெபம் பண்ணி விழித்திருந்து ஆண்டவன் அதை எப்படின்னா அவங்க சந்தோஷமா செய்யணுமா. எப்போ அந்த ஊழியக்காரன் துக்கப்படுறான் அப்படின்னா, அவங்களுக்கு கீழ்ப்படியாம அவங்களுக்கு அடங்காம போகும்போது அந்த ஊழியக்காரன் என்ன செய்யறாங்கன்னா துக்கப்படுறாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா கீழ்ப்படிங்கப்பா. தேவ சமூகத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றோம், இந்த நாள்ல இங்க வாங்க, இப்படி ஒரு ஆராதனை இருக்கு, அதுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. இந்த மாதிரி ஒரு உங்க வீட்டுல ஜெபம், அதுக்கு கீழ்ப்படிங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல ஜெபத்துக்கு போனேன், கொஞ்சம் வாங்க, எல்லாரும் போய் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்காக அதுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. இந்த நாள் நீங்க ஜெபம் பண்ணீங்களா, வேதம் வாசித்தீங்களா, பிள்ளைங்களை பார்த்து நல்ல கண்ணை மூடுங்க, ஆண்டவர் ஆராதிங்க, தேவ சமூகத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. இந்த வார்த்தைக்கு என்ன செய்யுங்கன்னா கீழ்ப்படிங்க. எப்ப ஆண்டவர் உயிர்ப்பிப்பார்? உங்களை நடத்துகிற மனுஷனுக்கு நீ கீழ்ப்படித அடங்கு. நான் யாருக்குமே அடங்க மாட்டேன், நான் வீட்டுக்கு அடங்க மாட்டேன், ஊருக்கு அடங்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. தேவ சமூகத்துக்கு வரும்போது இந்த சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ஒருவர் நம்மை நடத்துகிறாங்கன்னா அதுக்கு நம்ம முழுவதும் நம்ம அடங்கி நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம். நீங்க 1 ராஜாக்கள் 19 21 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எலியா என்ன செய்யறாருன்னா எலிசாவை சந்திக்கும்படி போகிறார். சந்தித்து அவருடைய சால்வையை மட்டும்தான் போடுறார். போட்ட மாத்திரத்துல எலிசா சொல்றாரு, நான் உங்க பின்னாடி வரேன், உங்க ஊழியத்துக்கு வரேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஊழியத்துக்கு கூப்பிடுறாருப்பான். அந்த வார்த்தைக்கு அவர் மறுப்பே சொல்லுங்க. அது 1 ராஜாக்கள் 19 21 வரைக்கும் என்ன நடக்குது? அந்த மனுஷன் உடனே புறப்பட்டு எங்க போறாருன்னா எலியா பின்பாக போகிறார். ஏங்க போகிறாரு? ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். எலியா யாரு? ஒரு மூத்த ஊழியக்காரர். எலிசா யாரு? உடன் ஊழியர். எலியாவுடைய உடன் ஊழியர். ஆனா இவர் கூப்பிட்ட உடனே நான் அப்புறம் வரேன், நான் இங்க போனோம் அங்க போனோம், இல்லை எனக்கு ஏர் ஓட்டுற வேலை இருக்கு, அதை வாசித்தீங்கன்னா தெரியும், அவர் 12 ஏர் போட்டு ஓடிட்டு இருந்தாராம், எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்ல அவர் தன்னை தாழ்த்தி அந்த ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு அடங்குறார். தேவனுடைய ஆலயத்துக்கு நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், இவங்க ஊழியக்காரங்க சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி அடங்க மாட்டேன்னு சொன்னா ஆலயத்துக்கு வர்றதே எப்படிதான் இருக்கும்? பிரயோஜனமே கிடையாது. இல்லை லூயா? இப்போ எப்போ ஆண்டவர் நம்ம உயிர்ப்பிப்பாரு? எப்போ உயிர்ப்பிப்பாரு? உங்களை நடத்துறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு நம்ம அடங்கணுங்க. ஆமே. உபாகமம் 34:9 கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகம் 34:9 அங்க மோசே யோசுவாவை முன்னிறுத்துகிறார். மோசேனுடைய காலம் முடிக்கப்படும் போது அவர் என்ன செய்கிறார்னா, உபாகம் 34:9 மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசை கொடுத்த கட்டளையின்படி என்ன பண்றாங்கன்னா செய்யறாங்க. மோசைக்கு தான் நாங்க கீழ்ப்படிவோம், மோசைக்கு பின்னாடி வந்த யோசுவாவுக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம்னு என்ன செய்யல, சொல்லல. அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்குகிறாங்க. மோசையை விட யோசுவா பெரிய காரியத்தை செய்தார். இரவும் பகலும் சூரியனை நிப்பாட்டினார், சந்திரங்களை அசையவில்லை, இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். எப்போ ஒரு மனுஷன் தேவ சமூகத்துக்கு அந்த வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயிர்ப்பிக்கப்படுங்க. நீங்க எவ்வளவு வார்த்தை கேட்டுட்டு நான் இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா அசைகிற மாதிரி இல்லை, நீங்க எவ்வளவு வேணா சொல்லுங்க, நான் கேட்குற மாதிரி இல்லைன்னா கடைசி வரைக்கும்
உங்களுடைய வாழ்க்கை தான் வீணா போமே தவிர இங்க இருந்து பேசுகிற எந்த மனுஷனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையும் வீணா போகவே போகாது. 3 காரியத்தை நீ நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. எப்படி இருந்தா கர்த்தர் நம்ம உயிர்ப்பிப்பார்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். 2வது, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறவர்களை தான் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். 3வது, உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கும் போது தேவன் நம்ம உயிர்ப்பிப்பார். எல்லாம் கண்களை மூடலாமா?